கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார், அல்லது இன் அவர் சைட், நம்முடைய பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். அதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். இந்த சங்கீதம் இவ்விதமாய் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால், அப்படி என்றால் கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இராமல் இல்லை. அவருடைய வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மை விட்டு எப்படி விலகுவார்? ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நாம் நம்புகிற, நாம் காண்கிற யாவும் நம்மை விட்டு விலகி போகும். மனிதர்கள் விலகி போவார்கள். நம்முடைய கையில் இருக்கிற சொத்தோ, சுதந்திரமோ, பணமோ, பதவியோ, வேலையோ எதுவுமே நிரந்தரமே அல்ல. பெரிய பெரிய ஐடி கம்பெனிலலாம் இப்போ பெரிய பிரச்சனை. எப்போ தூக்குவாங்க, எப்போ வேலை பறி போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுலேயும் அவங்க கடன் வாங்கி, நிறைய வீடை வாங்கி, கார் வாங்கி, எல்லாமே இஎம்ஐயில் இருக்கும். திடீர்னு வேலை போச்சுன்னா அவ்வளோதான், வேலை விலகி போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்முடைய நம் பக்கத்தில் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? 121 சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 121:5 வாசிங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாராம்? நம்முடைய வலது பக்கத்தில், பக்கத்தில் இருக்கிறார். அதுதான் மெயின். கர்த்தர் எங்க இருக்கிறார்? நம்முடைய வலது பக்கத்தில் நிழலாக அவர் இருக்கிறார். அந்த வசனங்களை சில 2-3 நாட்களாக நான் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது மிகவும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். யார் பக்கத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். என்னுடைய வலது பாரிசத்திலே யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்க போகிற இடமா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், எங்க போனாலும் நம்ம பக்கத்துல யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு கூட நாம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்மோடு கூட இருக்க மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளானாலும் நம்மளை விட்டு கடந்து போவாங்க. ஆனால் உங்கள் பக்கத்துலேயும் கர்த்தர் இருப்பார், உங்கள் பிள்ளைகள் பக்கத்துலேயும் கர்த்தர் இருப்பார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வியாபி. சர்வ வியாபி என்று சொல்லப்பட்டது. சர்வ வியாபினா எல்லா இடத்திலும் எங்கும் இருக்கிறவர், எங்கும் இருக்கிறவர். இங்கேயும் இருப்பார், அமெரிக்காவில் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் வாழ் கூடயும் இருப்பார். எங்கே இருந்தாலும், உங்கள் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். அதான் கர்த்தர். நம்ம பேரண்ட்ஸ் எங்கே இருக்க முடியும்? ஒன்று இங்கே இருக்கணும் அல்லது அங்கே இருக்கணும். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை, எல்லா இடத்திலும் எங்கும் வியாபித்திருக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். வலது பக்கத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசித்தால், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 36:9. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்கள் பட்சத்தில் அல்லது உங்கள் பக்கத்தில் நான் இருந்து உங்களை என்ன செய்வேன்? கண்ணோக்கமாய் இருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நம்மளை கண்ணோக்கி கொண்டு இருக்கிற ஒரு ஆண்டவர். அப்புறம் நம்மளை பண்படுத்தி அவர் என்ன செய்கிறாராம்? விதைக்கப்படுகிறார். நம்மை உருவாக்குகிறார். கண்ணோக்கமாக இருந்து நம்மளை பண்படுத்துகிறார். பண்படுத்துகிறார்னு என்னன்னா, நம்மளை நல்லா உருவாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருந்தால் நமக்கு நடக்கிற 3 காரியங்களை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒன்று, கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருந்தால் மனுஷன் நம்மை விழுங்க மாட்டான். மனுஷன் நம்மை
விழுங்க மாட்டான். என்னங்க மனுஷன் விழுங்குவானா? நாங்கள் நினச்சது திமிங்கலம் தானே யோனாவை விழுங்குச்சு, திமிங்கலம் தான் யோனாவை விழுங்குச்சுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் மனுஷன் விழுங்குவானா அப்படின்னு பார்த்தா மனிதர்கள் விழுங்குவார்களாம் அப்படின்னு சங்கீதம் சொல்லப்பட்டிருக்குது. வாசித்து பாருங்க, சங்கீதம் 56 1 2 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 56 1 2. தேவனே எனக்கு இறங்கும், தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். பாத்தீங்களா, யார் விழுங்குறா? மனுஷன் என்ன செய்கிறான்? விழுங்க பார்க்கிறான். அப்போ மனுஷனுடைய வேலை என்ன? விழுங்குறது. இன்னொருத்தர் விழுங்குவாங்கன்னு பைபிளில் போட்டிருக்க, யாருங்க? 1 பேதுரு 5:8. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசு தான் விழுங்குவான்னு நீங்க நினைக்காதீங்க, மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். தொடர்ந்து வாசிங்கம்மா. நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். மனுஷன் விழுங்குறான். அடுத்தது சத்துருக்களாய் வருகிறவர்கள் நம்மை விழுங்க பார்க்கிறார்கள். இந்த சத்துருக்கள் என்பது எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படின்னு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் சில வேளைகளில் வீட்டார் நமக்கு, தப்பாக எடுத்துக்காதீங்க, வீட்டாரெலாம் இருக்கிறீங்க, கோச்சிக்காதீங்க யாரும். ஆனால் சில வேளைகளில் நம்ம வீட்டாரே நமக்கு சத்துருவாக மாறுகிறதை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்தது. சொந்த மாமனார் அவனுக்கு சத்துருவாய் மாறினதை பார்க்கிறோம். சொந்த பிள்ளை அப்சலோம் அவனுக்கு சத்துருவாய் மாறினதை பார்க்கிறோம். அப்போ நடக்குமா நடக்காதா? ஏன் வேதத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது? சொந்த குடும்பமே சத்துருவாய் மாறுகிறதை பார்க்கிறோம். எனவே சத்துரு, மனிதர்கள் சத்துருவாய் வருகிறார்கள், சத்துருக்களை விழுங்க பார்க்கிறார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 57:3 வாசிங்க. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில், என்னை விழுங்க பார்க்கிறவன் எப்படி விழுங்குறானாமா? நிந்தனையினால், நிந்திக்கையில். நம்மளை நிந்திக்கிறது, தேவையில்லாம நம்மளை நிந்திப்பாங்க. அப்படி ஆகட்டும், இப்படி ஆகட்டும், அப்படி போகட்டும், இப்படி போகட்டும், நிந்திக்கையில் பரலோகத்திலிருந்து, அப்போ அந்த வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார், என்னை ரட்சிப்பார். ஒரு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறபடினால் யாரெல்லாம் நம்மை விழுங்க நினைக்கிறார்களோ அவர் அந்த நேரத்தில் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த 124ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒத்தாசையை பரலோகத்திலிருந்து அனுப்புகிறார். அவர் யார்? ஒத்தாசை அனுப்புகிறவர் யார்? யாரோ சாதாரணமானவர் அல்ல, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. இவ்வளவு அருமையான வார்த்தை. எனக்கு ரொம்ப அதை தியானிக்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கால வேளையில, இந்த 10வது மாதத்துல எந்தெந்த மனுஷன் உங்களை விழுங்கணும்னு நினைச்சானோ அவங்க ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறபடினால் ஒரு மனிதனும் நம்மை விழுங்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம நல்லா இருப்போம், யார் கைக்கு நம்ம மாட்டவே மாட்டோம். ஆமென். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன். இரண்டாவது, கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருந்தால், அதே 124ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி, வெள்ளங்கள் நம்முடைய ஆத்துமாவின் மேல் பெருகி, கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று, கொந்தளிக்கும் ஜலங்கள் நம்முடைய ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும். இரண்டாவது, கொந்தளிக்கும் ஜலங்கள் அல்லது வெள்ளங்கள் அப்படின்னா நீங்க தண்ணின்னு நினைச்சிடக்கூடாது. தண்ணி நம்ம மேல வந்துடும், நம்ம ஒன்றும் ஆக மாட்டோம், அப்படி இல்லை. இந்த வெள்ளங்கள் அல்லது இந்த கொந்தளிக்கும் ஜலங்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா, வேதத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 57:20. துன்மார்க்கரோ, நல்லா கவனிங்க, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல், அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் நல்லா கவனிங்க. துன்மார்க்கர் என்ன செய்வாங்களாமா? கொந்தளிக்கும் கடலை போல இருக்காங்க, அது அமர்ந்திருக்காது. அது எதற்கு அனுப்புது?
சேற்றையும் கடலையும் அழுக்கையும் கரையிலே தள்ளுகிறது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் துன்மார்க்கர்கள் சுற்றி திரிகிறதை பார்க்கிறோம். இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? துன்மார்க்கர்கள் நிறைந்த உலகம். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு ஒரு நீதிமானின் ஒரு பாதையை, ஒரு நல்ல பாதையை உருவாக்கி இருக்கிறார். இந்த நல்ல பாதைக்கு வரமாட்டேங்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு அங்க அன்பு இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, தாழ்மை இருக்கிறது, பொறுமை இருக்கிறது, சகிப்புத்தன்மை இருக்கிறது. அதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனா இங்க வரமாட்டேங்கிறாங்க. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கிறது, ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமா இருக்குது. அதுல பிரவேசிக்கிறவர்கள் சிலர் தான். 140 கோடி மக்கள் வாழ்கிற இந்த தேசத்துல கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? இயேசுவின் சுவிசேஷம் இந்த 2025 ஆண்டுகளாக போதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த இயேசுவின் அன்பை அறியவில்லையே. நன்றாய் கவனிங்கள். இது ஒரு அமைதியின் மார்க்கம், அன்பை போதிக்கிற மார்க்கம், அநீதியை கண்டித்து நீதியை போதிக்கிற மார்க்கம். ஆனால் இன்னைக்கு நீதிக்கு இடம் இல்லை. எங்க பார்த்தாலும் துன்மார்க்கர்கள் சுற்றி திரிகிறதை பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே இவ்விதமாக இருக்கும். சண்டாளர் உயர்ந்திருக்கும் பொழுது துன்மார்க்கர் என்ன செய்வார்கள்? எங்கும் சுற்றி திரிவார்கள் என்ற ஒரு வார்த்தை வரும் பாருங்க. 12ஆம் சங்கீதம் கடைசி வசனம். மனுபுத்திரரில் சண்டாளர், மனுபுத்திரரில், நல்லா கவனிங்க, மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் பொழுது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். பாருங்க, சண்டாளர்னா யார் தெரியுங்களா? வயலஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி கலவரத்தை உண்டாக்குகிற மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கும்போது துன்மார்கள் எங்கு சுற்றி திரிகிறார்கள். பாருங்க, கொலை, கொள்ளை, பயங்கரமான சூழ்நிலைகள். இன்றைய சமுதாயம் எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது? துன்மார்க்கர்களாய் மாறுகிறார்கள். நீதிமானின் பாதைக்கிலே போகிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்களாமா? கடலை போல, கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறாங்க. அது என்னதை தள்ளுது? சேத்தையும் அழுக்கையும் தான் தள்ளுது. இன்னைக்குள்ள வாலிப பிள்ளைகள் இடத்துல சேரும் அழுக்கும் தான் வருதுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ஆலயத்துக்கு வாங்கப்பா, வசனத்தை கேளுங்க, சுத்தமா வாழுங்க அப்படின்னு சொல்றோம். அது வேற இடத்துக்கு சேர்ந்தா அங்க இருக்கிறதா என்ன பண்ணும்? வரும். சேரும் அழுக்கும் தான் வரும். ஆனால் கர்த்தருக்குள் வாழ்கிற ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமா இருக்கும், அது பரிசுத்தமா இருக்கும். வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதினால் தானே. அதுக்கு தான் வசனத்தை வாசிங்க, ஆலயத்துக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க, குறிப்பெடுங்க, எழுதுங்க. இந்த நாட்களிலே உயர்ந்திருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் அந்த காலத்தில் வாலிப பிராயத்தில் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தான். அந்த நாட்கள்லாம் BYM சொல்லுவாங்க, பிளஸட் யூத் மிஷன் அப்படின்னு ஒரு ஃபெலோஷிப் இருக்கிறது. அதிலலாம் அந்த வாலிபர்கள் போய் உட்கார்ந்து, அதில் நான்லாம் கலந்துருக்கிறேன், தஞ்சாவூரில் நடக்கும் அந்த மீட்டிங்கு. போய் உட்கார்ந்து அப்படியே அழுது ஒப்பு கொடுத்த நாட்கள். அப்படியே ஜெபிக்கும் பொழுது அப்படியே உருண்டு பிறண்டு கர்த்தருக்கு அழுகையோடு கூட ஒப்பு கொடுத்த நாட்கள். அப்படி ஒப்பு கொடுத்தவங்களாம் இன்னைக்கு வல்லமையாக பிரகாசிக்கப்படுறாங்க. இன்னைக்கு எங்கே வாலிபர்கள் ஒப்பு கொடுக்குறாங்க? அவங்களுக்கு எல்லாம் இந்த உலகம் நல்லா எல்லாமே நிறைந்த உலகம். நமக்கு அதற்கேற்ப நம்ம தேசத்தில் எல்லாம் திறந்து விட்டுருக்குது. இரவு நேரங்கள்லாம் உணவு விடுதிகள், இஷ்டத்துக்கு சாப்பிடு, திரையரங்குகள், இஷ்டத்துக்கு போய் படத்தை பாரு, ஜனங்கள் சுற்றுறாங்க. சமீபத்தில் இந்த ஹாங்காங் நாங்கள் போயிருக்கும் பொழுது அங்கே எங்களை கூட்டிகிட்டு போன அந்த சகோதரன் சொன்ன ஒரு வார்த்தை, 7 மணிக்கு எல்லா கடையும் பூட்டிடுவாங்க. 7 மணிக்கு எல்லா கடையும் பூட்டிடுவாங்க, ஒருத்தரையும் வெளியில் பார்க்க முடியாது. யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும், யோசித்து பாருங்கள். 7 மணிக்கு நம்ம ஊரில் உள்ளே போய் பாருங்களேன். 12 மணிக்கு போங்க, பிரியாணி கடை திறந்துருக்குது, ஃப்ரைட் ரைஸ் கடை திறந்துருக்குது. அது நம்மளை என்ன செய்கிறது? அந்த பிள்ளைகள் இந்த சின்ன வயதிலேயே அவர்களை சாப்பிட வச்சு பலவிதமான தீமையை கொண்டு வருகிறது. அதில் கலக்குகிற விஷம் போல அந்த அஜினமோட்டோ போன்ற காரியங்கள் இப்போதே பிள்ளைகளை கெடுக்கிறது. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சாப்பிட்டுட்டு அவங்க படுத்துட்டேன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் கொந்தளிக்கும் கடலை போல அழுக்கையும் சேற்றையும் நமக்கு தள்ளிட்டு இருக்குது. என்ன வேணாலும் எப்படி வேணாலும் வாழுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நாட்டில் வந்துருச்சு, சட்டங்கள் வந்துருச்சு. கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த சூழ்நிலையில புரண்டு போகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். ஏன்? கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறார். அப்போ வாலிபன் சொல்லுவான், பயங்கரமான சோதனை எனக்கு வந்துச்சுங்க, பயங்கரமான சோதனை எனக்கு வந்துச்சு, ஆனால் கர்த்தர் என்னை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம தம்பி டேனி
ஒரு சாட்சி சொன்னது எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அமெரிக்கா போகிறதுக்கு முந்தி சொன்னா, எல்லா வாலிபர்களுக்கு போல எனக்கும் நிறைய பேர் ஆஃபர் பண்ணாங்க. ஆனால் நான் யாருக்கும் என்ன செய்யலை, எஸ் சொல்லவே இல்லை. எங்களுக்கே தெரியாது, எனக்கே அப்போ தான் தெரியும். அவருக்கு நிறைய ஆஃபரு வந்திருக்குது படிக்கிற காலத்தில். ஆனால் நான் யாருக்கு எஸ் சொல்ல, என் வாழ்க்கையை இயேசுவுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் எவ்வளோ உயர்த்தி இருக்கிறார். வாலிப பிராயத்தில் இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. எதுலையாவது சிக்கிக்காதீங்க, சிக்கலில் சிக்கிக்காதீங்க. அது கடைசியில் சேர்த்தையும் அழுக்கையும் தான் கொண்டு வந்து சாய்க்கும். ஆகவே கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருந்தால் அதற்கு நமக்கு என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். மூன்றாவதாக, அவர்களுடைய பற்களுக்கு நம்ம இரையாக ஒப்பு கொடுக்க மாட்டார். வாசித்து பாருங்கள், 124 சங்கீதம் 6 வசனம். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை யாருடைய பற்களுக்கும் இரையாக ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சில வேளைகளில் நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை சத்ருவுக்கு இரையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 44:11 வாசித்து பாருங்க. சங்கீதம் 44:11 ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை கொடுத்திருக்கிறார். வாசிங்க. நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து, ஆடுகளைப் போல எங்களை இரையாக ஒப்பு கொடுத்து அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ தவறு செய்யும் பொழுது, தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்றாரு. யாருக்கிட்ட? சில சத்துரு கையில் இருந்தா வச்சுக்கோ, என் பிள்ளைய கொஞ்ச நாள் வச்சுக்கோ, நீ போய் கொஞ்சம் அவனை கடிச்சு பண்ணாதான் அப்புறம் அவன் கத்துவான், சரியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அருமையானவர்களே, ஆனால் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார் என்றால் நாம் நம் ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, சபையில் நல்ல வசனத்தை கேட்டு, அனுதினமும் வசனத்தை கேட்டு, நமக்கு அனுதினமும் பைபிளில் டெய்லி வசனம் சொல்லுது. நேற்று கர்த்தர் என்ன பேசினார்? கர்த்தருடைய கண்கள் அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். நல்லதை செய்கிற கண்ணு இருக்குது, கெட்டதை செய்கிற கண்ணு இருக்குது. பாருங்க, அப்போ கர்த்தர் நம்மை அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நமக்கு அருமையான வசனம், கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 3 காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். 3 காரியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை மனுஷர் கையில் விழுங்க விடமாட்டார். அப்புறம் கொந்தளிக்கும் ஜலங்கள் நம்ம மேல் வந்தாலும் கூட ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? அவர்கள் கைகளிலே கொடுக்க மாட்டார். 3ஆவதாக, அவர் பற்களுக்கு இரையாக கொடுக்க மாட்டார். காரணம் என்ன? கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த 3 ஆசீர்வாதங்களை தருகிறதை பார்க்கிறோம். ஆமென். நீங்க ஒரு நாள் சொல்லுவீங்க, என்னை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை விழுங்காமல் காத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊழியத்தெல்லாம் என்னைக்கோ எத்தனையோ பேர் விழுங்க பார்த்தாங்க, ஊழியத்தையே விழுங்க பார்த்தாங்க. இந்த ஊழியத்தை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் எழும்பினாங்க. விழுங்க பார்த்தவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருந்தபடினால், ஹல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருந்தபடினால் இன்றைக்கு வரை கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், இந்த ஊழியத்தை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஏன்? நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ரலில சொல்லுமா? இந்த சகாயம் என்றால் என்ன தெரியுங்களா? ஹெல்ப் ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய சகாயம், மை ஹெல்ப் கம் ஃப்ரம் த லார்ட். அது யார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். நம்ம யாரோ ஆராதிக்கிற தெய்வம் ஒன்றுமே இல்லாதவர் நினைச்சிடாதீங்க. நம்மளே உருவாக்கின, கைகளினால் உருவாக்கின தெய்வங்கள் அல்ல. நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர், சிருஷ்டிகர்த்தா. அவரிடத்துல எல்லாம் இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் அவர் தருவார். இந்த காலவெளியில, இந்த மாதத்திலிருந்து உங்க பக்கத்துல யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்முடைய பக்கத்துல இருக்கிறார், நிழலாக இருக்கிறார், பக்கத்துல இருந்து கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார். அதனாலதான் அந்த சங்கீதம் 16:8 கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. உங்களை ஒருத்தர் அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதிகாரங்கள் அசைக்க முடியாது, எந்த விதமான நஷ்டங்கள் வந்தாலும் அசைக்க முடியாது, கொந்தளிக்கிற ஜலங்கள் வந்தாலும் அசைக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார்.
ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.